இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்கப்ப காவேரி எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரி அம்மா வேறு செம்மையாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய்க்கு வந்து சந்தேகம் வந்துடுது, ஏன் காவேரி வந்து இந்த டயத்தில் எடுக்க மாட்டா, நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக அவள் எவ்வளோ போராடினா, இது ஏதோ நடந்திருக்கு, ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வெண்ணிலாட்ட பேசியிருக்கப்ப வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தன்னோட குழந்தை மேலே சத்தியமாக விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணிலா வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் ஒரு பாப்பாட்டெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே காவேரி வந்து வெளியூருக்கு போகிறக்காக பேக்கெல்லாம் எடுத்து ரெடியாக நிற்கிறாங்க. வேகமாக போய் என்ன செய்கிறாங்கன்னா விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காவேரி என்ன என்ன நினச்சிட்ருக்க, நீ என்னமோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியாம்ல, அது பிள்ளை மேலே சத்தியமாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வெண்ணிலா பேசுகிறாங்க, என்னுடைய காதல்லாம் சும்மா தூசி மாதிரியே, உங்களோட காதல் தான் உண்மையான காதல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. போகிற போக்கதை பார்த்தா சீரியல் வேகமாக முடிஞ்சிடும் போல் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.